T20 வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பிளேயர்ஸ் எல்லாரும் நம்மளோட கண்களை கலங்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கும் இடையில் நடந்த T20 வேர்ல்டு கப் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விக்கெட்டை இழந்திருப்பாங்க. ரோஹித் சர்மா 9 ரன்கள் அவுட் ஆயிருப்பார். பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் எதுவும் அடிக்காமல் அவுட் ஆயிருப்பார். சூரியகுமார் பார்த்தீங்கன்னா 3 ரன்கள் அவுட் ஆயிருப்பார். இதுக்கப்புறமா வந்த அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடிருப்பார். கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பார். 31 பந்தில் 4 சிக்ஸு 1 4 அப்படின்னு சொல்லி அக்சர் பட்டேல் 47 ரன் எடுத்து அவுட் ஆயிருப்பார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதிரடியாக விளையாடிருப்பார். 59 பந்தில் 76 ரன் எடுத்திருப்பார். சிவம் தூபே வந்து பார்த்தீங்கன்னா 17 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பார். கடைசி 20 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 7 விக்கெட் இழந்து 176 ரன்கள் எடுத்திருப்பாங்க. ரெண்டாவதாக பேட்டிங் பண்ண வந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ் மார்க்ரம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த விக்கெட்டை இழந்திருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிகாக் ஸ்டியூப்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிருப்பாங்க. ஸ்டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரன்னும் டிகாக் பார்த்தீங்கன்னா 39 ரன்னும் எடுக்க அணியோட ஸ்கோர் வந்து வேகமாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டியூப்ஸும் ஆட்டம் இழக்க அடுத்து டிகாக்கும் ஆட்டம் இழக்கிறாரு. 15வது ஓவரை அக்சர் பட்டேல் வீசியிருப்பார். அந்த ஓவரில் கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரன் அடிச்சிருப்பார். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்தியன் ஸ்டோக்கர்ஸ் அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூகே மீடியாவில் இந்தியன் ஃபைனல்ஸுக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது ஓவரை பும்ரா வீசியிருப்பார். இந்த ஓவரில் பும்ரா 4 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருப்பாரு. 17வது ஓவரை ஹர்திக் பாண்டியா வீசியிருப்பார். இந்த ஓவரனுடைய முதல் பந்தில் கிளாசனுடைய விக்கெட்டையும் எடுத்திருப்பார். கடைசி ஓவரில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ரன்கள் தேவைப்படும் போது கடைசி ஓவரையும் பாண்டியா தான் வீசியிருப்பார். கிளாசனுக்கு அப்புறமா இந்திய அணிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது யாருன்னா டேவிட் மில்லர் தான். ஸோ இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா கடைசி ஓவரனுடைய முதல் பந்தை பாண்டியா வீசுவார். அந்த பந்தை 6 அடிக்க டேவிட் மில்லர் முயற்சி செஞ்சுருப்பார். ஆனால் அந்த பந்தை 6 லைனில் போகும்போதே சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடிச்சிருப்பார். ஸோ 21 ரன்கள் வந்து மில்லர் அவுட் ஆகியிருப்பார். சூரியகுமார் யாதவ் பிடிச்ச இந்த கேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மேட்சவே இந்தியா பக்கம் திருப்பியிருக்குன்னு சொல்லணும். இதனால் பார்த்தீங்கன்னா 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வின் பண்ணியிருக்கு. மேட்ச் வின் பண்ண கையோட பிளேயர்ஸ் ஆகட்டும், பயிற்சியாளர்களாகட்டும், ஃபேன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப் ஆகட்டும் எல்லாருமே ஆனந்த கண்ணீர் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ராகுல் டிராவிட் கூட சேர்லேருந்து எந்திரிச்சு குதிச்சுட்டு அவர் செலிப்ரேட் பண்ணியிருப்பார். கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கிரவுண்டில் படுத்து எமோஷனலாக ஃபீல் பண்ணி அப்படியே அந்த தரையை தட்டியிருப்பார். ஹர்திக் பாண்டியாவை கட்டி பிடிச்சி அவருக்கு முத்தமும் கொடுத்துருப்பாரு. ஹர்திக் பாண்டியா நம்மளோட தேசிய கொடியை கையில் வச்சுக்கிட்டு நடந்து போனது அந்த டைமில் அந்த மனுஷன் கண் கலங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மேட்சை வின் பண்ணிவிட்டு விராட் கோலி சத்தம் போட்டு கத்தி செலிப்ரேட் பண்ணதாகட்டும், ஃபேன்ஸ் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து இந்தியா இந்தியான்னு கத்திட்டு செலிப்ரேட் பண்ணதாகட்டும், இது எல்லாமே ஒரு கூஸ்பமான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. 2007 தான் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட்டவே வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த வருஷமே பார்த்திங்கன்னா இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 17 வருஷம் இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போவாங்க. ஆனால் வின் பண்ண முடியாமல் திருப்பி வந்துடுவாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் இந்திய அணி 2024 T20 வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வேர்ல்டு கப்பை வாங்கி தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கபில் தேவ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MS தோனி தலைமையிலான இந்திய அணி ஒரு நாள் போட்டிகளில் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறமா 2007 அறிமுகப்படுத்தப்பட்ட T20 வேர்ல்டு கப்பையும் MS தோனி தலைமையிலான இந்திய அணி வின் பண்ணியிருப்பாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 17 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக கபில் தேவ் MS தோனி வரிசையில் இப்போ ரோஹித் சர்மாவும் இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அதே மாதிரி இங்கிலாந்து இந்த 2 டீமும் தான் வந்து T20 வேர்ல்டு கப்பை வந்து 2 முறை வின் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2 டீமோட இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்த போட்டிக்கு பின்னாடி பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவை கட்டி பிடிச்சி அவருக்கு முத்தம் கொடுத்தது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வராரு. அது என்னன்னா
குறிப்பாக ஐபிஎல் போட்டிகளில் குஜராத் அணியிலிருந்து மும்பை அணிக்கு மாறினது. ரெண்டாவது மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக ஆக்குனது. ஸோ இந்த நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை ஓரங்கட்டுறதா பல விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வெறுப்புகள் எல்லாத்தையும் ரசிகர்கள் வந்து ஹர்திக் பாண்டியா மேலே தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தான் ஐபிஎல் போட்டிகள் நடந்த சம்பவங்கள்னால பாண்டியா மீது ரோஹித் சர்மா அதிருப்தியில் இருக்கிறதா பல கூறப்பட்ட நிலையில் இந்த T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கருத்துக்களையும் உடச்சி சுக்குநூறு ஆக்கியிருக்குன்னு சொல்லணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.